ஹாய் சகலகலா டிவி நேர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. வெல்கம் டு சகலகலா டிவி. இது ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி. நான் பொறுப்பை உணர்ந்து நான் பண்றேன். பஸ் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்லிருப்பேன். இது எப்படி பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம் உட்பட எல்லாமே சொல்லிருப்பேன். பேங்க் லோன்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக கீழே ஒரு லைக்கை போடுங்க. லைக்கை போட்டால் நண்பர்களுக்கு ஷேர் ஆகணும். ஒரே ஒரு லைக் போட்டு விட்டுட்டு அப்புறம் பாருங்கள். ஏன்னா அங்கே நேரில் வந்து எடுத்துருக்கு. அதுக்காகவா அது பஸ்ஸு நம்ம ஏற்கனவே ஒரு அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின் சம்மந்தமான வீடியோ போட்டோம்ல. எல்லாரும் ஃபோன் பண்ணி நேரில் போங்க சார், உட்காந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்க. அதனால் இப்போ நான் வந்து குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த அயனிங் அண்ட் ஃபோல்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அவுட்லெட் ஷோரூமுக்கு வந்திருக்கேன். இது அருமையான பிஸ்னஸ் வாய்ப்பு. இந்த மிஷின் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம். இது சம்மந்தமான முழு தகவல் கொடுக்குறேன். அருமையான தகவல். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனும் சொல்லுவேன், பிஸ்னஸ்க்கான வாய்ப்பும் சொல்லுவேன். நான் கரெக்டு தானே? பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சார். ஹாய் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து சந்தோஷ் சார். சந்தோஷ் சார். நம்ம சகலகலா டிவியில் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கங்க. வணக்கம். அருமை. சரி சார். இது வந்து டாக்டர் ஃபேப்ரிக். ஆமாங்க சார். எங்கே இருக்குது சார்? ஆக்சுவலி கோயம்புத்தூரில் இருக்குது, ராமநாதபுரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபேக்ட்ரி வந்துட்டு அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளிங்க சார், நல்லம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஹெட் ஆஃபீஸ் வந்து ராமநாதபுரத்தில். சரி, இந்த அவுட்லெட் ஷோரூம் எங்கே இருக்குது? சென்னையில் எங்கே இருக்குது சார்? இங்கே குன்றத்தூரில் இருக்குது. அதை சொல்லல. சரி, கிட்ட வாங்க. சரி, இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்ஸு இப்போ ஆரம்பிச்சு எத்தனை மாதம் ஆகுது சார்? இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் பக்கம் ஆக போகுதுங்க சார். நீங்கள் ஆரம்பிச்சு? ஆமாம். பிஸ்னஸ் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுதுங்க சார். இவங்க இங்கே ஆரம்பித்து குன்றத்தூரில் ஆரம்பித்து இப்போ 2 வீக்ஸ் ஆகுதுங்க. 2 வீக்ஸ் ஆகும். சூப்பர். இது வந்து லேடிஸு ஜென்ஸு யார் வேணால் எடுத்து போகலாம். ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ கரெக்டாக சார்? கண்டிப்பாங்க சார். சரி, இப்போ நானே கேட்குறேன், இப்போ இங்கே எல்லா இடத்துலேருந்தும் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள், எனக்கு சோர்ஸ் சொல்லுங்கள் சார். நம்ம வந்து டாக்டர் ஃபேப்ரிக்குங்கிற ஆப் வச்சுருக்கோங்க சார். ஆப் மூலயமா நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணுறோங்க சார் கஸ்டமரில். இப்போ எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இருக்குதோ சேம் அதே மாதிரியான ஆப் தான் சார் நம்மகிட்டையும். நம்ம கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்மளோட ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்மளுக்கு பிக்கப் அண்ட் டெலிவரி நம்ம எடுத்துக்கிறோங்க. வெரி குட். ஏற்கனவே சொன்னது சரியா இருக்கா? அந்த வீடியோ போய் பாருங்க. இதே தான் சொல்றேன். பண்ணிட்டாரு பாரு நண்பர். அருமைப்பா. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். உங்க பேர் மேடம்? ராதிகா மேடம். ஓகே, நீங்க தான் அந்த டாக்டர் ஃப்ரான்ச்சைசியோடைய டாக்டர் ஃபேப்ரிக்கோட ஃப்ரான்ச்சைசி. சரி, இப்போ வந்து எனக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு யார் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க? யார் டெக்னிக்கல் பர்சன் யார் இருக்காங்க? இவரு தான் டெக்னிக்கல். அப்படியா? அவராப்பா? அவர்கிட்ட போயிட்டு கேளுங்க, அவரு டெமோ காமி. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க தான் ஓனர் இல்லையா? இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மேடம். அதாவது லேடிஸ்லாம் எடுத்து பண்றாங்கிறது உதாரணம் புரிஞ்சுக்காங்க. சரியா? அருமை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்ட வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சார்? என் பேர் பரணிதரன் சார். ஓகே, எந்த ஊர் சார்? சொந்த ஊர் உங்களுக்கு? சார் கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர். ஓகே, சரி சார். அப்படியே உள்ள விட வேண்டியதான் இல்லை? ஆமாங்க சார். இது ரொம்ப ஈஸி, சிம்பிளஸ்ட் வே. நம்ம நார்மலாக அயன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ரொம்ப அந்த பெட்டி வந்து 5-7 கிலோ வெயிட் எடுத்து அவங்க வந்து ஹேண்டில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ரொம்ப எஃபர்ட் கொடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் நமக்கு சிம்பிள். ஜஸ்ட் பாருங்க, அவ்வளோதான். நம்ம இம்போர்ட் கொடுக்குறோமா? ஆமாம். ஜஸ்ட் நம்ம கொடுத்தாலே போதும். அது நீட்டாக நமக்கு அயன் ஆகிடும். ஓகே, நல்லா நம்ம கசக்கிட்டோம். ஆமாம். இப்போ இது வந்து நம்ம எப்படி நம்ம க்ளீனாக அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்டு தனியாக பண்ண போகிறோம். கை தனியாக பண்ணுறோம். பார்த்துக்குங்க. ஓகே, ரோலர் உள்ள விட்றா இருப்பா. ஜஸ்ட் ரொம்ப ஹீட்டிங் ரோலர். ஓ, அதுக்கான டெம்பரேச்சர் எங்கே செட் பண்ணுவீங்க? செட் பண்ணியிருக்கோம் 107 நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 80 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, அபோவ் 65 வந்தாலும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓ, அப்படி சொல்லி 65. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சென்சார் தான். 107 வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு வந்து துணி டேமேஜ் ஆகும் அப்படின்ற பயம் கிடையாது. ஓகே, இப்போ ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டெரக்ட் ஹீட் வாட்டுறதுனால நம்ம தாராளமாக கை வச்சே வேலை செய்யலாம். ஸோ அதனால நமக்கு துணி டேமேஜ் ஆகும் அப்படின்ற பயம் கிடையாது. ஓகே, புரியுது. சரி, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹேண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இன்னொரு ஹேண்ட் பண்ணுறோம். ஓ, சரி. இது இப்போ இதுக்கு தண்ணி கிண்ணி தெளிக்க வேணாமா? இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்டீம் இருக்குது. ஸ்டீம் வந்து எங்கே இருக்குது ஸ்டீம்? இருங்க காட்டு. எங்கே போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீமருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்டீம் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டீம் இப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து நம்ம இந்த பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே பெடல் இருக்கும். பெடல் இருக்கா? நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டீம் இதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஓ, நம்ம கை தான் வச்சிருக்கோம். ஸோ நம்ம கை வச்சே ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு வந்து டேமேஜ் ஆகும், எந்த இஷ்யூ ஆகாதுங்க. துணி டேமேஜ் ஆகும் அப்படின்ற பயம் கிடையாதுங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ அயன் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு ஃபேண்ட்டாக தான் பண்ண முடியும். இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் நம்ம 2 ஃபேண்ட் பண்ணலாம். பாருங்க, இங்கே ஒரு ஃபேண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு இன்புட் கொடுத்துட்டு இந்த பக்கம் இன்னொரு இன்புட் அப்படி கொடுக்கலாம். புரியுது. அட் அ டைமில் 2 ஃபேண்ட் கொடுக்கலாம். நம்ம வந்து டைமிங் நமக்கு இன்னும் மிச்சமாகும். அடுத்து இந்த புடவை பண்ணி காட்டுறீங்களா? புடவை பண்ணுறோம். ஓகே,
அவ்வளோதான், ரெடி. பாருங்கள், சூப்பர் சார். ரைட். எவ்வளோ இது வந்து வாட்ஸ் எடுத்துக்கும், அது ஐடியா இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7000 வாட்ஸ் இருக்குங்க டோட்டலாக. ஓ, 7000 வாட்ஸ். அது டோட்டலாக ஹீட் காயில், பாய்லர், வேக்கம் டேபிள், ஹோல்டிங் டோட்டலாக சேர்த்து. இது வந்து நமக்கு துணி டேமேஜ் ஆகும் அப்படின்ற பயம் கிடையாது. பிகாஸ் வந்து இன்டைரக்ட் ஹீட் வருது அப்படினால நமக்கு ஒன்றும் ஆகாது. நமக்கு டேரெக்டாக கையை வச்சு ஒர்க் பண்ணலாம். பாருங்க, டேரெக்டாக கையை தொடுறேன், அதனால ஒன்றும் ஆகாது. ஓகே, ஸோ அதனால வந்து டேமேஜ் ஆகுன்ற பயம் இருக்காது. ஏன்னா கிளாத் ஒரு மாதிரி மாறும்ல. மாறும். அதனால வந்து எல்லா கிளாத்துமே நம்ம இது பண்ணலாம், ஒரே டெம்பரேச்சர்ல வச்சு பண்ண முடியும். பிகாஸ் வந்து இன்டைரக்ட் ஹீட்னால நமக்கு கிளாத் டேமேஜ் ஆகுன்ற பயம் கிடையாது. அதான் கேக்குறேன். ஏன்னா அயன்காரர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு வாட்டி ஹீட்டுக்கு துளிக்கே தவிர ஹீட் மாத்துவார். இது நம்ம அப்படி கிடையாதுங்க. ஹீட் வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் ஹீட் இருக்கும், அதனால எந்த டேமேஜும் ஆகாது. ஏன் சார்? சொல்லுங்க சார். அங்கே தான் அயன் பண்ணிச்சு, திருப்பி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப அந்த கஞ்சி போட்ட ஷர்ட்லாம் வருது பார்த்தீங்களா, அது வந்து இதில் போட்டு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதில் போட்டு நம்ம ஃபைனல் டச் ஜஸ்ட் மினிஸ்டர் ஷர்ட்லாக கஞ்சி போட்ட காலருக்கு ஷர்ட்லாக இல்லை, இது அதெல்லாம் வந்து அதில் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இதில் வச்சு இது வேக்கம், உள்ளுக்குள்ளே வேக்கம் இருக்குது. அழுத்தணுன்னு என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே இந்த சட்டையை வந்து இழுத்து பிடிக்குது. இழுத்து பிடிக்கும் போது மேலே வந்து இதுலேயும் ஸ்டீமிங் வருது. கரெக்டுங்களா? ஸ்டீமிங் வருது. அயன் பண்ணுறப்போ அந்த சின்ன சின்ன சுருக்கெல்லாம் போயிடுது. இந்த ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின் என்ன விலை வருது கஸ்டமர் ப்ரைஸ்? சார் இது வந்து 3,90,000 வருதுங்க சார். 3,90,000 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3,90,000. இது வந்து பார்த்தா அந்த அயனிங் ஃபோல்டிங் மிஷின் ப்ளஸ் வந்து அந்த ஸ்டீமிங் டோட்டலாக இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா செட்டுமே அப்படியே அந்த பாய்லரோட சேர்த்துமே எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு 3,90,000 வருது. 3,90,000 வருது. எஸ் சார். ஓகே, சரி சார். இந்த மிஷினுங்களோட வாரண்டி பீரியட் சொல்லுங்கள் சார். 1 இயர் மிஷின் வாரண்டிங்க சார். சர்வீஸ் வந்து 1 இயர் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஸோ என்ன சர்வீஸில் என்ன இஷ்யூஸ் வந்தாலும், என்ன ஃபால்ட் வந்தாலும், மோட்டர்லையோ இல்லை எதுலேயுமே என்ன ஃபால்ட் வந்தாலுமே 1 இயருக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க சார். டேரெக்டாக கஸ்டமர் ப்ரைஸே போயிடுவீங்க? டேரெக்டாக போயிடுவோம். மெஷின் ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த டேட்டுக்குள்ளே மெஷின் போயிடும். மெஷின் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் போயிடுவாங்க. அவங்க போயிட்டு மெஷின் எரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க, கிட்ட இருந்து கைட் பண்ணி கொடுப்பாங்க, டெமோ கொடுப்பாங்க. யார் இங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டு தான் கிளம்பி வருவாங்க. வெரி குட், வெரி குட். ஏன்னா நீங்கள் பண்ண அதுக்கு வந்து திருப்பி கூப்பிட்டுங்கன்னா அவங்களுக்கு தலைவலி, உங்களுக்கு தலைவலி. ஆமாங்க, பிசினஸே பண்ண முடியாத இடம். ஃபர்ஸ்ட் டைமே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த புரிதலோட ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகே, சரி. இப்போ இதுக்கு பேங்க் லோன்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க யார்? கண்டிப்பாக கொடுக்குறோங்க சார். நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோம் நம்ம பேங்க்குக்கு. அவங்க யார் டைரெக்டாக பேங்க்குக்கு போகிறாங்களோ அவங்க போயிட்டு பிரைம் மினிஸ்டர் முத்ரா லோன் இருக்கு, அதுலேயும் ட்ரை பண்ணலாம். 30% உங்களுக்கு சப்சிடி வருது அதில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கொட்டேஷன் இங்கேருந்து எங்களோட சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, அந்த டீலில் முடிச்சு கொடுப்பீங்க. அவங்க சைட் பேப்பர் ஒர்க் பார்த்தா க்ளீனாக இருந்தால் போதும். கிளியராக இருந்தால் போதும் சார். உள்ள வரும்போது அரோமா அயனிங்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்குது? ஆமாங்க சார். நம்ம வந்துட்டு 2 டைப் ஆஃப் அயனிங் பண்ணுறோங்க சார். ஸ்டீம் அயனிங் பண்ணுறோம் ப்ளஸ் அரோமா அயனிங். அரோமா அயனிங் ஒன்றும் இல்லைங்க சார். நம்ம வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ந்து இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ நம்ம கோயிலுக்கு போனோம்னா எப்படி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வருது, ஃப்ராக்ரன்ஸ்னால வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்களோட யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த அரோமா ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குறோம். அது மூலயமா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வருதுங்க சார். அதுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் சார்? ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் அந்த மாதிரி தாங்க சார். அது தனி, இது தனி. ஆமாம் ஆமாம் ஆமாம். 3 ரூபா 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தா பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வேல்யூ ஆடட். இது ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி. நான் பொறுப்பை உணர்ந்து நான் பண்ணுறேன். இது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, 3 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இதை பார்த்தா புரிதல் இல்லாமல் யாரும் இந்த பிஸ்னஸ்குள்ளே உள்ள வராதிங்க. புரிதலை ஏற்படுத்திட்டு ஏற்கனவே சம்மந்தமான வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, இவங்களுக்கும் இருக்கும். எல்லாமே நீங்கள் டீட்டெயில் கேட்டு கிளியராக இருந்தால் மட்டும் இந்த பிஸ்னஸில் நீங்கள் வாங்க. கரெக்டாக சார்? கண்டிப்பாங்க. அதனால் இது விளம்பரதார நிகழ்ச்சி தான். நீங்கள் பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க. கரெக்டாக சார்? எஸ் சார். ரைட்.